மிக முக்கியமாக இந்த பிள்ளைகளுக்கு நீங்கள் அன்பு செலுத்தக்கூடியவர்களாக இருங்கள், பிள்ளைகளை மதிக்கக்கூடியவர்களாக இருங்கள், பிள்ளைகளை பாராட்டுங்கள், ஒவ்வொரு செயல்களையும் நீங்கள் பாராட்டக்கூடியவர்களாக இருங்கள். அவர்களுக்கு ஒரு பிழை செய்கின்ற போது அவர்களுக்கு நீங்கள் அதிகூடிய தண்டனைகளை கொடுக்கின்றவர்களாக இருக்காதீர்கள். அதை பொறுப்போடு அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். பிள்ளைகளை தண்டிக்கின்ற போது அந்த பிள்ளை உள ரீதியாக பாதிக்கப்படுகின்றது. ஆகவே எமது பெற்றார்கள் இன்று எல்லோரும் எதை நினைக்கின்றார்கள் என்றால் எல்லாம் விரைவாக கிடைக்க வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அதாவது உணவாக இருந்தாலும் சரி, சமைப்பதற்கு நமக்கு மாச்சலாக இருந்தால் நாம் உடனடியாக ஒரு கொத்து ரொட்டிய அல்லது ஒரு ஃப்ரைட் ரைஸ் வாங்கி எப்படியாவது சாப்பிட்டு முடிக்க வேண்டும், நமக்கு விரைவாக கிடைக்க வேண்டும் என்ற அந்த ஃபாஸ்ட் ஃபுட், அதாவது ஃபாஸ்டான அந்த உலகத்தில் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். இதை எமது பிள்ளைகளிடமும் நீங்கள் எதிர்பார்க்கின்றீர்கள். எமது பிள்ளை உடனடியாக எழுத வேண்டும், உடனடியாக வாசிக்க வேண்டும், உடனடியாக எமது பிள்ளை பேச வேண்டும் என்று நாம் எதிர்பார்க்கின்றோம். அப்படி அல்ல. இந்த வயதில் இப்போது அந்த எழுவு அந்த பிள்ளைகளை நீங்கள் பெரிதாக அழுத்தம் கொடுக்காதீர்கள். அவர்கள் விரும்பிய வழியில் அவர்கள் செயற்படுவதற்கு சந்தர்ப்பத்தை கொடுங்கள். தற்போது அரசாங்கமும் அறிமுகப்படுத்தியிருக்கின்ற இந்த புதிய கல்வி திட்டத்திலும் கூட முதலாம் தவணை வரை அவர்களுக்கு எழுத்து எந்த விதமான செயற்பாடுகளும் கொடுக்க மாட்டார்கள். அவர்கள் விளையாடு, அவர்களுடைய ஆளுமை செயற்பாடு, அவர்களினுடைய ஆக்க திறன்களை உருவாக்குகின்ற பணிகளைத்தான் அரசாங்கம் கல்வி திட்டங்கள் இப்போது வகுக்கப்படுகின்றது. ஆகவே நீங்கள் உங்களது பிள்ளைகளில் பெரிய எதிர்பார்ப்புகளை கொண்டு அந்த பிள்ளைகளுக்கு அழுத்தங்களை பிரயோகிக்காதீர்கள். மற்ற பிள்ளைகளோடு ஒப்பிட்டு பார்க்காதீர்கள். அந்த பிள்ளை எழுதுகின்றது, எந்த பிள்ளை எழுதவில்லை, நீ ஏன் எழுதவில்லை என்று அவர்களுக்கு அழுத்தம் கொடுக்காதீர்கள். அந்த பிள்ளை வாசிக்கின்றது, இந்த பிள்ளையினால் வாசிக்க முடியவில்லை, நீ ஏன் வாசிக்கவில்லை என்று பிள்ளைகளை தண்டிக்காதீர்கள். நீங்கள் நல்லுறவோடு அன்போடு இந்த பிள்ளைகளை நீங்கள் ஏற்றுக்கொண்டு அவர்களோடு நல்ல உறவை ஏற்படுத்துகின்ற போது நிச்சயமாக உங்களோட பிள்ளை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு வருவார்கள். அதில் எதுவிதமான சந்தேகமும் இல்லை. உங்கள் மனசு அந்த பிள்ளையை நல்ல முறையில் வாழ்த்துகின்ற போது, நல்ல முறையில் அந்த பிள்ளையை பாராட்டுகின்ற போது, நல்ல முறையில் அந்த பிள்ளைக்காக நீங்கள் துஆ செய்கின்ற போது நிச்சயமாக அல்லாஹ் உங்களுடைய பிள்ளைகளை ஒரு நல்ல ஒரு நிலைமைக்கு